ஓகே. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடிபிளா இருக்கனா? ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஓகே. தேங்க் யூ. ஓகே. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேரா உட்காந்து கைகள் சின்முத்ரால வச்சு பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம். ஸ்லோலி இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல், slowly inhale, slowly exhale, slowly inhale, slowly exhale. ஓகே. இப்போ நம்ம ஓம் சாண்டிங் 3 டைம்ஸ் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? டேக் அ டீப் இன்ஹேல். ஓம். Second time, inhale. Third time, inhale. Okay, normal breathe in and breathe out. Prayer. கைகளை நமஸ்கார் முத்ரால வச்சுக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு பிரேயர் விருப்பப்பட்டவங்க கூடவே சொல்லலாம். இல்லைன்னா பொறுமையா கவனிக்கலாம். ரெடி? டேக் அ டீப் இன்ஹேல். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்லோலி ஹேண்ட்ஸ் டவுன். பொறுமையா கண்ணை திறக்கலாம். ஓகே. இப்போ நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி கிளாஸ் வந்து கபாலபதி அப்புறம் நம்ம நாடி சுத்தின பிராணாயாமா செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கபாலபதி 2 கைகளையுமே சின்முத்ரால வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா டீப் இன்ஹேல் பண்றோம். ஃபாஸ்டா எக்ஸேல் பண்ணிட்டே இருக்கணும். 15 டைம்ஸ் வெறும் எக்ஸேல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது நம்ம ஸ்டமக் வந்து கொஞ்சம் அப்படியே கம்ப்ரஸ் ஆகணும். அண்ட் நம்ம ஸ்டமக் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா தன்னால இன்ஹேல் ஆயிடும். இதுதான் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் ஒரு டீப் இன்ஹேல் பண்ணி 15 டைம்ஸ் எக்ஸேல் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் 2 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே. சிட் ஸ்ட்ரைட். 2 கையுமே சின்முத்ரால இருக்கட்டும். டேக் அ டீப் இன்ஹேல். ஸ்டார்ட். நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் 15 டைம்ஸ் முடிச்சா பொறுமையா நார்மல் இன்ஹேல் நார்மல் எக்ஸேல் பண்ணுங்க. ஓகே. இப்போ இதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் பண்ணலாம். ரெடி? டேக் அ டீப் இன்ஹேல். ஸ்டார்ட். Normal inhale and exhale. ஓகே. இப்போ நம்ம கபாலபதி முடிச்சாச்சு. அடுத்தது அனுலோம் விலோம் ஸ்டார்ட் பண்ணலாம். அனுலோம் விலோம்க்கு ரைட் ஹேண்டை வந்து விஷ்ணு முத்ரான்னு சொல்றேன்.
இந்த முத்ரா வச்சுக்கலாம். விஷ்ணு முத்ரா இல்ல நாசிக முத்ரா எது வேணா சொல்லலாம். இந்த முத்ரால இந்த கை ரைட் ஹேண்ட் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின் முத்ராலயே வச்சுக்கலாம். நம்ம இதோட மெக்கானிசம் என்னன்னா, லெஃப்ட்ல இன்ஹேல் பண்றோம். அகைன் ரைட்ல எக்ஸ்ஹேல் பண்றோம். மறுபடியும் ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸ்ஹேல் பண்றோம். இதுதான் ஒரு ரவுண்ட். நம்ம வந்து 4 ரவுண்ட் பண்ணலாம் மொத்தம். எந்த சைடு பிரீத் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஈஸியான மெக்கானிசம் சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் இன்ஹேல். நல்லா இன்ஹேல் பண்ணி கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிடுங்க. ரைட் சைடு நாஸ்ட்ரல் பிளாக் பண்ணி லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Left inhale. 1, 2, 3, 4, 5. Left, right inhale. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Last round. Left inhale. 1, 2, 3, 4, 5. Right exhale. 1, 2, 3, 4, 5. Right inhale. 1, 2, 3, 4, 5. Left exhale. 1, 2, 3, 4, 5. Slowly relax. பொறுமையா கைகளை கீழே வச்சிடலாம். நார்மல் இன்ஹேல் அண்ட் நார்மல் எக்ஸேல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், பொறுமையா கால்களை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலை பொறுமையா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி கால் நல்லா ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால் இந்த மாதிரி ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா உடனே கால் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ பிராணாயாமா ஓவர். நம்ம வந்து ஆசனாஸ் வார்ம் அப் பண்ணிட்டு ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையா எழுந்துருங்க எல்லாரும். ஓகே, இப்போ பொறுமையா மேட்ல வந்து ஸ்ட்ரைட்டா நின்று ஹிப்ல கை வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் லெக். 1, 2, 3, 4, 5. Relax. Next, left leg. 1, 2, 3, 4, 5. Relax. Okay, again rotation. Right leg. 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Relax. Okay, அதே மாதிரி opposite side. 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Relax. Okay.
இப்போ இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து இதுதான் செஞ்சோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம். இது வரைக்கும் சேம் தான். இதுக்கு அப்புறம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, என்ன பண்ணலாம்? கால் வந்து ஒரு 1 ஃபீட் தள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் வார்ம் அப் இல்லாம நம்ம வந்து மாடர்ன் யோகா அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் செய்ய போறோம். கைகளை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நம்ம செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் கை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கை வச்சுட்டு பொறுமையா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ரைட் லெக்கை வந்து ரைஸ் பண்ணி ரைட் நீ இங்க டச் பண்ணணும். 1, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 2. ஓகே, இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம் மாத்தி மாத்தி. ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly hands down. Breathe in and breathe out. ஓகே, இப்போ வந்து கை லெக்ஸை வந்து ஒரு 2 ஃபீட் தள்ளி வச்சுக்கலாம். 2 ஃபீட் தள்ளி வச்சுட்டு கையை வந்து சைடில் அப் பண்ணிக்கலாம். கை சைடில் அப் பண்ணிட்டு ஸ்லோலி சைடு, வெறும் சைடு பெண்டிங் தான். 1, அப்புறம் 2, இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் செய்யலாம். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, hands down and relax. Normal breathe in and breathe out for 3 times. ஓகே, காலை கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம கையை வந்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தலைக்கு பின்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பில்லோ மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க என்ன பண்ணோன்ட்டு. பொறுமையா, இது கொஞ்சம் கஷ்டமா வேணா இருக்கலாம், பட் ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஸ்லோவா என்ன பண்றோம்? ஒரே சைடு. இப்போ ரைட் லெக்னா ரைட் எல்போ இருக்கு. இந்த எல்போ வந்து என்னோட நீயை டச் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது இந்த மாதிரி 1, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 2, இந்த மாதிரி கண்டினியூஸா மாத்தி மாத்தி 10 கவுண்ட்ஸ் செய்யலாம். ரெடி, பொறுமையாவே பண்ணலாம், வேகமா வேணாம். ஸ்டார்ட். ரைட் சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, hands down. Again, breathe in and breathe out. நல்லா மூச்சு இழுங்க, நல்லா மூச்சு வெளியிடுங்க. ஓகே, இப்போ சேம் மெத்தட் தான். கைகளை அதே மாதிரி தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும். இப்போ என்ன, ஒரே சைடு பண்ணோம். நம்ம பண்ணது இந்த மாதிரி ஒரு சைடு பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல்போ வந்து இந்த நீயை டச் பண்ணணும். அதாவது ஆப்போசிட் சைடு ட்விஸ்டிங் மாதிரி. அதாவது எப்படின்னா, இப்போ ரைட் எல்போ வந்து லெஃப்ட் நீ 1, 2, அந்த மாதிரி ஆப்போசிட் சைடு பண்ணணும். ரெடி, 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, hands down. Again, breathe in and breathe out. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்விஸ்டிங். நம்ம நார்மலா பண்ற மாதிரியான ட்விஸ்டிங். கை வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பொறுமையா 10 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணலாம். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. Okay, slowly hands down. Breathe in and breathe out. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன். நம்ம வந்து சைடில் இந்த மாதிரி நான் திரும்பி நின்றுக்கிறேன். திரும்பி நின்றுட்டு கைகளோட ஃபிங்கர்ஸ் வந்து ஒன்னா சேர்த்துக்கலாம். இதுல முகுல முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த முத்ரால வச்சுட்டு பொறுமையா என்ன பண்றோம்னா ரெண்டு கையுமே அப்படியே ஃபுல் ரொட்டேஷன் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா மேல வந்து நல்லா கீழே வரணும். ப்ரீதிங் நார்மலா உள்ள போயிட்டு வரட்டும். ப்ரீதிங்ல ஃபோக்கஸ் வேணாம். பொறுமையா அதாவது 5 ரவுண்ட்ஸ் ஃப்ரண்ட்ல அதே மாதிரி 5 ரவுண்ட்ஸ் ரிவர்ஸ்ல பண்ணலாம். ஓகே ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பண்ணிடலாம். 5 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. Okay, reverse. 1, 2, 3, 4, 5. Okay, breathe in and breathe out. Normal inhale and normal exhale. Okay, hands வரைக்கும் ஃப்ரீ பண்ணியாச்சு. அடுத்தது லாஸ்ட் ஜாயிண்ட், நெக் ஜாயிண்ட். ரெடி? ஹிப்ல இப்படி கை வச்சுக்கலாம். நெக் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. Come straight. Okay, இப்போ வந்து right and left பண்ணலாம். Ready? Slowly turn to right, left, right, left, right, left, right, left, right, left. Last round, right and left. Okay, come straight. Normal breathe in and breathe out. ஓகே இப்போ வந்து வார்ம் அப் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணி ரெடி ஆயிக்கோங்க. ஓகே ஸ்டாண்டிங் ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? லெக்ஸ் டுகெதர், கால் சேர்த்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசனா தேர்ட் ஆசனா. ரெடி? ஸ்லோலி ஹேண்ட்ஸ் அப், ஃபிங்கர்ஸை ஜாயின் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிடலாம் மேலே. இப்போ ஹீல்ஸை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணலாம் 5 டைம்ஸ். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. Slowly hands up, hands down. Normal breathe in and breathe out. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஆசனாவை ஹோல்டிங் பண்ணலாம் 10 கவுண்ட்ஸ்க்கு. நம்ம ஹோல்ட் பண்ணும்போது பேலன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பார்வை வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கணும். நம்ம பார்வை அங்க இங்கன்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் மிஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரே பாயிண்ட்ல பாருங்க, பேலன்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ரெடி? லெக்ஸ் டுகெதர், ஸ்லோலி ஹேண்ட்ஸ் அப், ஸ்ட்ரெச் அவுட். ரெடி? ஸ்லோலி ஹீல்ஸ் அப். ஒரே பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly down and hands down. Okay, breathe in and breathe out. Relax.
ஓகே, நெக்ஸ்ட் ஆசனா விருக்ஷாசனா பண்ணலாம். இது ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் தான், ஆனா கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. பொறுமையா என்ன பண்றோம், ஒரு கால் எடுத்து நம்மளோட தைஸ்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம். கஷ்டமா இருந்தது அப்படின்னா முட்டிக்கு கீழே வச்சுக்கோங்க. என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முட்டிக்கு மேல வைக்கலாம். முட்டியில போட்டு அழுத்தாதீங்க, நீ பெயின் வந்துடும். ஓகேவா? முட்டிக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னா ஓகே. இல்ல என்னால ஃபுல் ஆசனா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொறுமையா கைகளை நல்லா மேல தூக்கி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி? ஹோல்டிங் 1 2 3 4 5 ஒரே பாயிண்ட் பாருங்க. 6 7 8 9 10. Slowly hands down and leg down. Okay, normal breathe in and breathe out. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைடு அதே மாதிரி செய்யலாம். ரெடி? ஆப்போசிட் லெக் அப். பொசிஷன் வந்துட்டு பொறுமையா பாம்ஸ் டுகெதர், எய்தர் செஸ்டுக்கு ஃப்ரண்ட்ல, அப்படி இல்லைன்னா ஃபுல் போஸ் பண்ணலாம் அப்படின்னா தலைக்கு மேல. ரெடி? ஒரே பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly hands down and leg down. Relax. Breathe in and breathe out. ஓகே, நம்ம அடுத்தது வீரபத்ராசனா அப்படின்ற போஸ் பண்ணலாம். வாரியர் போஸ் பேரு. கால்களை ஒரு 3 feet நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. 3 feet தள்ளி வச்சுட்டு எதை பண்றோம், ஃபர்ஸ்ட் ரைட் லெக் எப்படி ஓபன் பண்ணிடுறோம். ரைட் லெக் ஓபன் பண்ணிடுறோம். பாடியை வந்து ரைட் சைடு நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு டேர்ன் பண்ணி இந்த ரைட் நீயை வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டா 90 டிகிரி இருக்கணும். இந்த மாதிரி வெளியவும் போகக்கூடாது, இந்த மாதிரி உள்ளேயும் இருக்கக்கூடாது. கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் பொறுமையா இந்த போஸ்ட்ல கைகளை நல்லா மேல தூக்கி ஜாயின் பண்ணி கொஞ்சமா தலைய தூக்கி பார்க்கணும். இதுதான் போஸ்டர். ரெடி? 10 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். இப்போ பொறுமையா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரா அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் ஓப்பன், அப்புறம் பாடியை ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. நீ பெண்ட் and hands up. Ready? Breathe in and breathe out. Stay there. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly hands down and knee straight, body straight. அப்புறமா ரைட் லெக்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, breathe in and breathe out. ஓகே, அப்படியே ஆப்போசிட் போயிடலாம். லெஃப்ட் லெக் ஓப்பன், பாடியும் வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கலாம். ரெடி? அப்படியே கூடவே செஞ்சுட்டே வாங்க. போஸ்க்குள்ள போயிடலாம். லெஃப்ட் நீ பெண்ட் பண்ணிக்கோங்க and then hands up. பொறுமையா தலையை தூக்கி பார்க்கலாம். breathe in and breathe out. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly hands down, knees straight. Okay, turn your body and turn your legs. Normal inhale and exhale. Okay, legs together. Breathe in and breathe out. இதுல எல்லாருக்கும் சூரிய நமஸ்காரம் தெரியுமா? ஒரு ஹேண்ட்ஸ் அப் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. தெரியுன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த சூரிய நமஸ்காரம் நடத்தின கிளாஸ்க்கு எல்லாரும் வந்தீங்களா? ஓகே, அப்ப யாருக்குமே ஓகே 2 பேர் வந்திருக்கீங்க. ஸோ சூரிய நமஸ்கார் ஓகே எல்லாருக்குமே தெரியும். அப்போ வெரி குட்.
ஓகே, அப்ப சூரிய நமஸ்கார் வந்து ஒரு 4 ரவுண்ட்ஸ், அதாவது ரைட் சைடு 2 ரவுண்ட், லெஃப்ட் சைடு 2 ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்னு 4 ரவுண்ட் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, சூரிய நமஸ்கார் ஒரு 4 ரவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் ரிலாக்ஸேஷன் படுத்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ரெடி, பாம்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிட்டே வர கூடவே பண்ணலாம், ஸ்லோவாகவே பண்ணலாம். பாம்ஸ் டுகெதர் 1, அதே மாதிரி ஹேண்ட்ஸ் அப் ஆர்ச் பேக் 2, again bend forward 3, slowly right leg back 4, அப்படியே பொறுமையா other leg back 5, and a zigzag பொறுமையா knees down, அப்புறம் chest down and chin down 6, அப்புறம் இங்க இருந்து கோப்ரா போஸ் 7, again பொறுமையா mountain pose 8, okay, slowly right leg forward 9, and other leg forward 10, slowly hands up arch back 11, exhale namaskar mudra 12. Okay, normal breathe in and breathe out. Okay, இப்போ வந்து லெஃப்ட் சைடுல செகண்ட் ரவுண்ட். ரெடி, palms together, slowly inhale, hands up arch back, exhale bend forward, left leg back, look up, slowly other leg back, exhale, knees down, chest down and chin down, cobra pose, mountain pose, left leg forward and look up, other leg forward, hands up arch back, exhale namaskar mudra. Breathe in and breathe out. Okay, third round, again right side. Ready, palms together, slowly hands up arch back, exhale bend forward, right leg back, look up, other leg back, zigzag, knees down, chest down, chin down, cobra pose, mountain pose, right leg forward, look up, other leg forward, hands up arch back, exhale, relax. Normal breathe in and breathe out. Okay, last round, நம்ம fourth round left sideல பண்ணிட்டு relaxation போயிடலாம். Ready, palms together, inhale, hands up arch back, exhale bend forward, inhale, left leg back, look up,
Other leg back. Zigzag. Knees down. Chest down. Chin down. Cobra pose. Mountain pose. Left leg forward. Look up. Other leg forward. Hands up, arch back. Exhale, relax. Okay. பொறுமையா legs apart, hands apart. Slowly breathe in and breathe out. ஒரு 5 times நல்லா பொறுமையா inhale பண்ணி பொறுமையா exhale பண்ணுங்க. ஓகே, பொறுமையா லைட்டா வாக் பண்ணிக்கோங்க. கால் ரிலாக்ஸ் பண்ணு. ஓகே, இப்போ மேட்ல வந்து படுத்துக்கலாம். Slowly lie down. படுத்து ஒரு 2 minutes relaxation. Legs apart, hands apart. நம்ம பிரீதிங் வந்து நார்மலா வர வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 minutes. பொறுமையா இன்ஹேல் பண்ணுங்க, பொறுமையா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. பிரீதிங் வந்து சீக்கிரமா நார்மல் ஆகும். வேக வேகமா பிரீத் பண்ணாதீங்க. ஒரு கையை வந்து அப்படி எடுத்து வயிற்று மேல வச்சுக்கோங்க. பொறுமையா வயிறு வந்து பலூன் மாதிரி அப்படியே வெளியே வரணும். பொறுமையா எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு ஸ்டமக் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்டினியூ. இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Last 2 times. Inhale, exhale, inhale, exhale. ஓகே, இப்போ பொறுமையாக என்ன பண்ணலாம், கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேல தூக்கி நம்ம தாடாசனம் செஞ்ச மாதிரி ஒரே ஒரு டைப் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க உடம்ப. ஸ்ட்ரெச் 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 ஸ்ட்ரெச். ஓகே, இப்போ பொறுமையா ரைட் சைட் டர்ன் பண்ணி எழுந்து உட்காரலாம். நம்ம உட்கார்ந்து செய்யற ஆசனங்கள்லாம் செய்யலாம். ஓகே, இப்போ கால் நீட்டி இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். கால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம செய்ய போற ஆசனத்துக்கு பேரு ஜானு சிரசாசனா. எப்படி செய்ய போறோம்னா, கால் ரெண்டுத்தையும் நீட்டி வச்சுக்கோங்க. ஒரு காலை வந்து இந்த மாதிரி மடக்கி நம்மளோட தைஸ்ல ஒட்டின மாதிரி, அதாவது நம்ம விருக்ஷாசனம் ட்ரீ போஸ் செய்யும் போது வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சுட்டு பாடி ஸ்ட்ரெயிட் பண்ணி
ஹேண்ட்ஸ் அப் பண்ணி ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி நம்ம டச் பண்ணணும். இதுதான் இந்த ஆசனா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹேண்ட்ஸ் அப் பண்ணி பொறுமையாக எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் 3 டைம்ஸ் பண்ணுவோம். 4th டைம் கீழே போய் அப்படியே ஸ்டே பண்ணி ஹோல்டிங் பண்ணுவோம் 10 கவுண்ட்ஸ். ரெடி? Slowly inhale, hands up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up. Okay, holding, slowly exhale down, stay there. நல்லா breathe பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly hands up and exhale, relax. Okay, breathe in and breathe out. பொறுமையா என்ன பண்ணலாம், லெக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, லெக்கை பொறுமையா சேஞ்ச் பண்ணிட்டு சேம் மெத்தட் 3 டைம்ஸ் அப் அண்ட் டவுன், 4th டைம் ஹோல்டிங். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் டவுன், inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, holding. Ready? Exhale down. Okay, stay there. Stay பண்ணி நல்லா மூச்சு இழுத்துடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slowly hands up and exhale, relax. ஓகே, இப்போ இந்த ஆசனம் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃப் மசில்ஸ், அப்புறம் நம்ம தைஸ், அப்புறம் நம்ம லோவர் பேக், இந்த இடத்துல எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரெச் எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இது கரெக்டாக பண்ணீங்கன்னு அர்த்தம். நல்லா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நார்மலா நம்ம எப்பயும் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இப்போ பண்ணது வந்து ஒரு ஹாஃப் ஃபார்வர்ட் பெண்டிங் மாதிரி. இப்போ நம்ம 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு சேம் மெத்தட் 3 டைம்ஸ் அப் அண்ட் டவுன், 4th டைம் போய் ஃபார்வர்ட் பெண்டிங், அதாவது ஹேண்ட்ஸ் அப் பண்ணி 2 கையுமே இப்படி டச் பண்ணி ஸ்டே பண்ண போறோம். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up. Ready? Holding, exhale down, stay there for 10 counts. நல்லா breathe in and breathe out பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தலையை குனிஞ்சு நம்மளோட முட்டியை பாருங்க. 6, 7, 8, 9, 10. Slowly inhale, hands up and exhale, relax. ஓகே, கை இந்த மாதிரி பின்னாடி வச்சு கால் கொஞ்சம் தள்ளி கால் ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிடுச்சு 2 தடவை. நம்ம இப்போ வந்து ஸ்பைனை வந்து ஸ்ட்ரைட் ஆக்க பேக்வர்ட் பெண்ட் பண்ணணும். இப்போ பேக்வர்ட் பெண்டுக்கு வந்து நம்ம பொறுமையா வந்து என்ன பண்ணலாம், கால் 2த்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். கால் 2த்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு கை ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல, கிட்ட இல்லாம கொஞ்சமா பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம், பொறுமையா கையோட சப்போர்ட் அப்புறம் காலோட சப்போர்ட்ல நம்மளோட ஹிப்பை வந்து ஃபுல்லா நல்லா மேலே எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ண போறோம். அதாவது பிளாங்க் போஸ் மாதிரி, ரிவர்ஸ் பிளாங்க் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூர்வோத்தாசனா அப்படின்றது பேர் இதுக்கு. ரெடி? இது மாதிரி 3 டைம்ஸ் மட்டும் அப் அண்ட் டவுன் மட்டும் செய்யலாம், ஹோல்டிங் வேணாம். ரெடி? பொசிஷன், ஸ்லோலி இன்ஹேல் அப்,
exhale down. Ready? Again, inhale up, exhale down. One more time, inhale up, exhale down. Okay, breathe in and breathe out. ஓகே, பொறுமையா இப்ப என்ன பண்ணிக்கலாம், கால் ரெண்டுத்தையும் பெண்ட் பண்ணிக்கலாம். கால் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி, இது பேர் டேபிள் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொறுமையா என்ன பண்றோம்னா அதே சேம் மெக்கானிசம், நம்ம ஹிப்பை மட்டும் அப் பண்ணி டவுன் பண்ண போறோம். ரெடி? அகைன் 3 டைம்ஸ் தான். ரெடி? ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down. One more time, inhale up, exhale down. ஓகே, கால் நீட்டிக்கலாம் அண்ட் ரிலாக்ஸ். கால் ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பொறுமையா எல்லாருமே வஜ்ராசனால உட்காரலாம். பொறுமையா இந்த மாதிரி வஜ்ராசனால உட்கார்ந்து நார்மல் பிரீத் அண்ட் பிரீத் அவுட் ஒரு 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த வஜ்ராசனால இருந்து நம்ம கேட் போஸ் வரலாம். கேட் போஸ் வரத்துக்கு வந்து மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம முட்டி இடத்துல எல்போ வைக்கணும். எல்போ வச்சு அந்த லென்த்ல இருந்து ஒரு கை கொஞ்சமா முன்னாடி, இதுதான் நம்ம கேட் போஸோட லென்த். காலை ஒரு அடி தள்ளி வச்சுக்கலாம், கையும் ஒரு அடி தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் கரெக்டான கேட் போஸ். ஸோ இந்த போஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பொறுமையா, இது வந்து கேட் அண்ட் கவு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். பொறுமையா வந்து தலையை மேல தூக்கும் போது இந்த மாதிரி முதுகுல ஒரு குழி விழணும், அது வந்து கேட். நம்ம தலையை வந்து திரும்ப கீழே எடுத்துட்டு வரும்போது முதுகுல வந்து ஒரு ஹம்ப் மாதிரி வரணும், அதாவது கவுக்கு வந்து ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும், அது வந்து கவு. ஓகே, இப்போ வந்து இன்ஹேல் பண்ணும்போது தலை மேல வரணும், முதுகு கீழே போகணும். எக்ஸேல் பண்ணும்போது தலை கீழே வரணும், முதுகு மேல போகணும். ரெடி? இந்த இது வந்து மூவ்மெண்ட் பேக் அண்ட் ஃபோர்த், இன்ஹேல் எக்ஸேல் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்போம். ரெடி? 10 டைம்ஸ் பண்ணலாம். ஸ்லோலி இன்ஹேல் அப், exhale down, inhale up, 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 exhale down. Last time, inhale up, exhale down. Okay, spine straight. இப்போ பொறுமையா என்ன பண்ணலாம், சைல்ட்ஸ் போஸ் அப்படியே இருக்க பொசிஷன்ல இருந்து அப்படியே பொறுமையா ஹிப் டவுன் பண்ணி ஹெட் டவுன் பண்ணி ரிலாக்ஸ். Stay there. Breathe in and breathe out for 10 counts. 1 2 3 4
5, 6, 7, 8, 9 and 10. ஓகே, பொறுமையா அப்படியே மறுபடியும் கேட் போஸ் வாங்க. ஓகே, பொறுமையா மறுபடியும் கேட் போஸ் வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த கேட் போஸ்ல இருந்து அப்படியே ரைட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் லெக் இந்த மாதிரி பொறுமையா அப் பண்ணலாம். அப் அண்ட் டவுன். அதே மாதிரி அடுத்தது ஆப்போசிட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் லெக் அப் அண்ட் டவுன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி 5 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். சரி, ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் லெக் அப், exhale down. Left hand and right leg up, exhale down. Right hand and left leg up, exhale down. Left hand and right leg up, exhale down. Right hand and left leg up, exhale down. Left hand and right leg up, exhale down. Right hand and left leg up, exhale down. Left hand and right leg up, exhale down. Right hand and left leg up, exhale down. Left hand and right leg up, exhale down. Last round. Right hand and left leg up, exhale down. Left hand and right leg up, exhale down. Okay, மறுபடியும் child's pose. Down. Breathe in and breathe out. 15 counts. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Okay, again இந்த கேட் போஸ் வாங்க. ஓகே, இப்போ இந்த கேட் போஸ்ல இருந்து மவுண்டைன் போஸ் போகலாம். பொறுமையா கால்களை இந்த மாதிரி நம்ம டோஸ் வந்து மேட்ல வச்சு பொறுமையா அப்படியே நீஸ் மேல கொண்டு வந்து மவுண்டைன் போஸ். ஹிப்ப நல்லா மேல ரைஸ் பண்ணுங்க. நம்மளோட ஹீல்ஸ் வந்து தரையில படணும். இதுதான் மவுண்டைன் போஸ். நல்லா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. Stay there in mountain pose for 10 counts. 1, 2, heels வந்து கீழே press பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, slowly again knees down and child's pose. மறுபடியும் last time இதுதான் 10 counts. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, பொறுமையா மேல வந்து திரும்பி படுத்துக்கலாம். Turn around and lie down. ஓகே, ஃபைனல் ரிலாக்ஸேஷன். ஆசனாஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. ரிலாக்ஸேஷன் போயிடலாம். பொறுமையா lie down, legs apart, hands apart. கைகளை தள்ளி வச்சுக்கோங்க, கால்களை தள்ளி வச்சுக்கோங்க. Close your eyes. Breathe in and breathe out. ஒரு கையை வந்து வயிற்று மேல வச்சுக்கோங்க. Slowly inhale, slowly exhale.
கண்டினியூ. இதே மாதிரி பொறுமையா இன்ஹேல் பண்ணி ரொம்ப பொறுமையா எக்ஸேல் பண்ணுங்க. பிரீதிங் நார்மல் ஆகி பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து 5 மினிட்ஸ்க்கு டீப் ரிலாக்ஸேஷன். நான் எழுந்து உட்காந்து கமெண்ட்ரி சொல்லிட்டு இருப்பேன். நீங்க படுத்துட்டு கண்ணை மூடிட்டு நான் சொல்றத ஒன்று ஒன்றா கேட்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்லும்பொழுது கண்ணை திறந்தா போதும். Close your eyes. Focus on your breathing. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம மொத்த பாடியும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ண போறோம். நம்மளுடைய கால்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ல சொல்ல அந்த இடத்த ஃபீல் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க போதும். ரெடி? நம்மளோட கால் விரல்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கால் விரல்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் யுவர் டோஸ். அப்படியே நம்ம குதிக்கால். ரிலாக்ஸ் யுவர் ஹீல்ஸ். ரிலாக்ஸ் யுவர் ankles. Relax your calf muscles. Relax your knees. Relax your thighs. Relax your hip. Relax your lower back. Relax your abdomen. Relax your middle back. Relax your stomach. Relax your upper back. Relax your chest. Relax your shoulders. Relax your both arms completely. Arms, elbows, forearms, wrists, palms and fingers. நம்முடைய ஷோல்டர்ல இருந்து நம்முடைய நுனி விரல் வரைக்கும் நம்மளோட கை ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. Relax your neck. Relax your face. Relax your head. ஓகே, இப்போ நம்மளுடைய முழு பாடி கம்ப்ளீட் பாடி இஸ் இன் ரிலாக்ஸ்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையா உச்சந்தலையில இருந்து திரும்ப கால் விரல் வரைக்கும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணலாம் பாடியை. ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகலையோ அந்த இடத்தெல்லாம் மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணுறது. மறுபடியும் கால் விரல்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகலையோ அங்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு வெறும் பிரீதிங் மட்டும்தான். பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்ல இருக்கு. ஸோ வெறும் பிரீதிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம மூச்சு உள்ள இழுக்கும்போது ஸ்டமக் மேல வரணும். நம்ம மூச்சு வெளியே விடும்போது ஸ்டமக் வந்து ரிலாக்ஸ் ஆகணும். இந்த மூமெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடும்.
ஓகே, கம்மிங் அவுட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். பொறுமையா ரிலாக்ஸேஷன்ல இருந்து வெளியே வரலாம். கால்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. பொறுமையா கைகளை தலைக்கு மேல தூக்கி நம்ம தாடாசனம் செஞ்ச மாதிரி நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கைகளை நல்லா மேல தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் 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 ஸ்ட்ரெச். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பொறுமையா, வேகமானா ரொம்ப பொறுமையா ரைட் சைட் உடம்ப திரும்பி எழுந்து உட்காருங்க. அவசரமே வேணாம், பொறுமையா எழுந்து உட்காருங்க. ஓகே, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 2 கைகளையும் சின்முத்ரால வச்சுக்கலாம். இப்போ 3 டைம்ஸ் ஓம் சாண்டிங் பண்ணி நம்ம கிளாஸை முடிச்சிடலாம். ரெடி? டேக் a deep inhale. Inhale. Third time, inhale. ஓகே, பொறுமையா கைகளை ரப் பண்ணுங்க. ஓகே, ரப் பண்ணி பொறுமையா கைகளை கண்கள்ல வைங்க. மிதமான அந்த சூட்டை உணர்ங்க. Feel the light warm in your eyes. Okay, take your hands. கைகளை நம்ம ஒரு புக் மாதிரி கண் முன்னாடி வச்சு கண்ணை திறந்து உள்ளங்கையை பார்க்கலாம். Relax your body. Okay, ready? Slowly inhale, hands up. Slowly exhale down. பூமாதேவிக்கு நன்றி. Slowly again, hands up and relax. Thank you. Thank you, sir. ஓகே, யாராவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். Okay, sir. Thank you, sir. Thank you. நன்றி நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. Thank you, sir. Thank you, thank you. நன்றி சார். Thank you. இன்னைக்கு உங்க பொண்ணும் நானும் பண்ணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. Thank you. வணக்கம். நம்ம